வணக்கம் நண்பர்களே. பொதுவான பாலியல் பிரச்சனைகள் குறித்தும் மனிதனுக்கு ஒரு ஆணுக்கு ஏற்படக்கூடிய ஒரு தாம்பத்திய உறவில் ஏற்படக்கூடிய சிக்கல் குறித்தும், அதாவது அவருடைய துணையோடு அவர் தாம்பத்தியத்தில் ஈடுபடும் பொழுது ஏற்படக்கூடிய சிக்கல்கள் குறித்தும் விரிவான மருத்துவ ஆய்வுகள் நடக்கிறது. ஏன் இந்த மருத்துவ ஆய்வுகள் முக்கியம் பெறுகிறது அப்படின்னா, இன்றைக்கி இருக்கிற காலங்களில் சர்க்கரை நோய் என்பது ஒரு தேசிய நோயாகிவிட்டது, அறிவிக்கப்படாத தேசிய நோய். இதுபோல் விரைப்புத்தன்மை குறைவு, விந்து முந்துதல் என்ற இரு பிரச்சனைகள் ஆண்களுக்கு மிக மிக அதிகமான அளவில் ஆய்வுகளில் தென்படுகிறதாக மருத்துவர்கள் சொல்கிறார்கள். இப்போ இயல்பான செக்ஸ்னா எத்தனை நிமிஷம் நீடிக்கணும், விந்து முந்துதல் அப்படிங்கிறத எப்படி கண்டுபிடிக்க முடியும் இப்படின்னு ஒரு கேள்வி வருது. இதுதான் காமன் பிரச்சனை, காமன் ஃபேக்டரில் நான் சொல்கிறேன். இது பற்றி நிறைய ஆய்வுகள் நடந்தாலும் இந்த கால அளவு, இந்த செக்ஸில் இவ்வளோ நேரம் ஈடுபட்டால்தான் அது ஆரோக்கியமானது அப்படின்ற ஏற்படுற கால அளவு என்பது IELT அப்படின்னு மருத்துவத்தில் குறிப்பிட்றாங்க. இவற்றின் அடிப்படையில் சராசரியாக 2 நிமிடம் முதல் 6 நிமிடங்கள் வரை உறவில் ஈடுபது வழக்கமான கால அளவு அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் 1 நிமிடத்துக்கும் குறைவாக அல்லது சில நேரங்களில் பெண்ணுறுப்பில் ஒரு ஆண் உறுப்பை வைக்கும் பொழுதே அந்த விந்து வெளியேறினால் அதை விந்து முந்துதல் என்று புரிந்து கொள்ளலாம் அப்படின்னு காமன் ஃபேக்டர்ஸ் மருத்துவர்கள் சொல்லுது. இதில் வயது, உடல்நிலை உள்ளிட்ட காரணங்களும் உள்ளது. இதையே விந்து வெளியேறாமை என்பதும் ஒரு நோய் தான், அது தனியாக. இப்போது இதை காமனாக பேசுகிறதுனால இது வியூவர்ஸ் இந்த மாதிரி பேசுகிறதே ஏதோ ஒரு கூச்சப்பட்டோ தன்னுடைய ஆண்மையற்றவன் சொல்லிடுவாங்க அப்படின்ற அச்சப்பட்டோ இவங்க மருத்துவர்களிடம் செல்வதில்லை. அதனால தான் வியூவர்ஸோட, தமிழகம் டைம்ஸ் வியூவர்ஸோடு ஒரு நண்பர்களாக நாம் இதை பகிர்ந்து கொள்கிறோம். இதை ஒரு அறிவியல் தன்மையோடு பாருங்கள், இதை ஒரு ஆரோக்கிய விழிப்புணர்வாக பாருங்கள். இது சம்மந்தமாக உங்களுக்கு இப்போ நான் சொன்னதில் இயல்பான செக்ஸ் எத்தனை நிமிஷங்கிற பாட்டு மட்டும்தான். நான் விரிவான வீடியோ என்னோடய சேனலில் வெளியிட்டிருக்கேன். அதில் முழுமையான அந்த விழிப்புணர்வு பார்வைகள், என்னுடைய ஆய்வுகள் அல்ல, மருத்துவருடைய ஆய்வுகளை என்னுடைய கருத்துக்களாக சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சேனல் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோக்கள் சேரும். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நன்றி.